தருமபுரி மாவட்டத்தில் இதுவரையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாவட்டத்தில் இல்லை. ஆனால் இந்த ஆண்டு முதலாக திடீரென்று அரூர் பக்கம் அதிகமாக 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கடினமான மழை பெய்த காரணத்தால் பல இழப்புகள் பல இடர்பாடுகள் இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த மாவட்டத்துக்கு அதிக கொள்ளளவாக இந்த மாவட்டத்தில் ஏரிகள் கிட்டத்தட்ட 546 ஏரிகள் இருக்கின்றது. அந்த முழு கொள்ளளவு பெற்றது 175 ஏரிகளுக்கு நிரம்பியிருக்கின்றது. 100% நிரம்பியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 75% கொள்ளளவு கொண்ட ஏரிகள் 61 ஏரிகள் இருக்கிறது. குளங்களை பொறுத்தவரையில் 54 குளங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. முழு கொள்ளளவு மழை பெய்தனால் 183 குளங்கள் முழு கொள்ளளவு இருக்கிறது. அதே போல் 109 குளங்கள் 75% கொள்ள மழை பெற்றிருக்கிறது. ஆக இந்த ஏரியை பொறுத்தவரையில் அரூர் மாவட்ட அரூர் பகுதி மட்டும் ஏரி 107 ஏரிகள் இருக்கிறது. 107ல் 96 ஏரிகள் 100% நிரம்பியிருக்கிறது. குளங்கள் அந்த பகுதி குளங்கள் 102 குளங்கள் முழு கொள்ளளவும் 102 குளங்கள் நிரம்பியிருக்கின்றது. சாலைகளை பொறுத்தவரையில் சாலைகளை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட ஊரக சாலைகள் 192 சாலைகள் பாதிக்கப்பட்ட நீளம் கிட்டத்தட்ட 285 கிலோமீட்டர் அளவில் பாதிக்கப்பட்டது 192. அனைத்தும் அந்த சீரமைக்கப்பட்டது. முதலமைச்சருடைய கவனத்தின் அடிப்படையில் அந்த கவனத்தை ஈர்த்த இந்த செய்தி உடனடியாக துணை முதல்வர்களை பார்வையிட செய்து அவர் மூலமாக உடனடியாக நிரந்தர தீர்வும் அதற்கு ஏற்படுத்துவதற்குரிய முயற்சிகள் நடந்தது. டெம்பரரியாக அனைத்து பகுதியிலும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாவட்ட நிர்வாகம் நேரடி நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக இது ஏற்பட்டிருக்கிறது. பயிரை பொறுத்தவரையில் வேளாண் துறை சார்பாக பயிர் கணக்கெடுக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேளாண் அதே போல் தோட்டக்கலை துறை மூலமாகவும் அந்தந்த பயிர்கள் பாதிப்பு நிலங்கள் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட பரப்பு 2008 ஹெக்டர் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் 3340 விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடுகள் பொறுத்தவரையில் குடிசை வீடுகள் 41 குடிசை வீடுகளும் ஓட்டு வீடுகள் 375 ஓட்டு வீடுகளும் மொத்தம் 416 வீடுகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு இப்போது இந்த பணிகளுக்கு நிரந்தரமாக தீர்வு செய்கின்ற பணிகள்